ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஐ எம் ஜீவானந்தம், சிலோ டாக்டர் ஆஃப் வெஸ்டேஜ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே நம்ம வந்து சோஷியல் மீடியா வந்து நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம சின்ன ஒரு ஃபார்மட் மாதிரி இலவச வேலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருப்போம். அதை வச்சு நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருப்போம். நம்மளோட நம்பர் சேஞ்ச் பண்ணி ஏதோ ஒரு நம்பர் இருக்கும், ஏதோ ஒரு நேம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட நம்பர் வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பண்ணிகிட்டு இருப்போம். கட்டலாம் வீடியோவாகட்டும், அந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு கேன்வே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதில் என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணலாம், வந்து போஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ரெடி பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த கேன்வே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை நீங்கள் என்ன பண்ணணும், வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போகும்போது கண்டினியூ வித் கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா லாகின் ஆகிடும். சரிங்களா? இப்போது நான் அந்த ஆப்புக்குள்ளே வந்து போகிறேன். ஓகே, அந்த ஆப் நான் இந்த ஆப்புக்குள்ளே போகிறேன். இதுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறையா வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தேவைன்னா, நான் வந்து ஒர்க் வித் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து நம்ம ஒர்க் பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே ஒர்க் வித் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் கொடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தா நிறையா வந்து போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இப்போ நான் வந்து இதில் ஏதோ நான் ஒரு சின்ன உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் எடிட் பண்ணி நான் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இதில் பார்த்தா எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். சரிங்களா? நீங்கள் உள்ள கிளிக் பண்ணி பார்த்தா தெரியும். டெவலப் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, நான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ அந்த போஸ்ட் வந்துச்சு. ஓகே, இதில் நம்ம என்ன பண்ண முடியும், எல்லாத்தையுமே என்ன பண்ணால் சேஞ்ச் பண்ண முடியும். சரியா? ஓகே, இதில் நான் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இதிலே கொடுத்துட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலே கொடுத்துட்டாங்க. சூப்பர். ஓகே, எனக்கு என்ன பண்ணுறேன், இந்த ஆப்ஷன் எனக்கு வந்து தேவையில்லை, நான் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரி, டெலிட் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம டெலிட் பண்ண முடியும், ஈஸியாகவே டெலிட் பண்ணிட முடியும். நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜஸ்ட் இந்த போஸ்ட் என்ன பண்ணாமல் எங்கே வேணால் நம்ம என்ன பண்ணலாம், வச்சிக்க முடியும். தாண்டி சின்னதாக கூட மாற்றிக்க முடியும். இந்த போஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கிறதால என்ன பண்ணுறேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் நான் எழுத போகிறேன் கீழே. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து சின்னதாக போகிறேன். எப்படி சின்னதாகணும் அப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்க. எப்படி சின்னதாகணும் அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்டிக்கர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு ஃபோட்டோ அப்படி இருக்குது அப்படின்னா இங்கே கீழே பாருங்கள், ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தட்டணும் அப்படின்னா ரவுண்ட் சர்க்கிளில் ஒன்று வரும். இதை நம்ம கிளிக் பண்ணி இப்போ நம்ம ஸ்மால் பண்ணால் ஸ்மால் ஆகும், சின்னதாக மாறும். சின்னதாக வந்து என்ன ஆகும், மாறும். இந்த மாதிரி தான் நவுத்துற மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் என்ன பண்ணுறேன், சின்னதாக மாற்றிக்கிறேன். எனக்கு நான் கொஞ்சம் எழுத்துறதால கொஞ்சம் நான் சின்னதாக வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து மாற்றிக்கிறேன். சரியா? ஓகே, எனக்கு இது ஓகேவாக இருக்குது. ஓகே, என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நான் வந்து எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா ஃபுல்லாக கூட நீங்கள் அடிச்சு என்ன பண்ணலாம், ஜாப் வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண நம்ம சேஞ்ச் பண்ணி, எனக்கு இது ஓகேவாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா, நான் என்ன கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே வந்து எடிட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா. இந்த ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன்னா இங்கே வந்து நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறேன், ரெட் கலர் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ரெட் கலர் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. நான் வந்து என்ன பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. காட்டுங்களா? ஓகேவா? சேஞ்ச் ஆகிடுச்சா? சரி, ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா இது கீழே சின்ன ஒரு ஃபார்மேட் மாதிரி நான் சின்ன ரெடி பண்ண போகிறேன். சின்னதாக எனக்கு என்ன தோணுதோ நான் ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ, இப்போ நான் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அதை தாண்டி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே என்ன பண்ணால் யோசிச்சிங்கன்னா டைப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஒரு சில பேர் தமிழ் எழுதுவீங்க, ஒரு சில பேர் இங்கிலீஷில் எழுதுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணி எழுதிப்பீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி என்ன பண்ணாலும் நீங்கள் வந்து டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் எப்படி நம்ம டைப் பண்ண போகிறோம், நம்ம எப்படி டைப் பண்ண முடியும் அப்படின்னா பாருங்கள். கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் காமிப்பாங்க, டீன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நம்ம இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து டைப் பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து எழுதிக்கலாம். இப்போ நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப், பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதுகிறேன். ஓகேவா? பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு எழுதுகிறேன். அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம வந்து இந்த இதில் நம்ம ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம இதில் எழுதிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் நம்ம லைனாக நம்ம எழுதணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் நம்ம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், இது நம்ம கிளிக் பண்ணிக்கணும். நம்ம கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இந்த மாதிரி 4 பக்கமும் இந்த பக்கமும் ரைட் சைடு லெஃப்ட் சைடு நம்ம இந்த மாதிரி ஒரு 3 லைன் மாதிரி ஜஸ்ட் ஒயிட் கலர் காமிப்பாங்க. இப்போ நம்ம டைப் பண்ண பெரியலாம் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த நடுவில் ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, நம்ம அதை கிளிக் பண்ணால் ரவுண்ட் மாதிரி காமிப்பாங்க. நம்ம கிளிக் பண்ணி என்ன பண்ணால் அவ்வளோ பெருசாக நம்ம என்ன பண்ணணும், நம்ம இழுத்து விடணும். அப்படி இழுத்து விட தான் பெருசாக நம்ம என்ன எழுத முடியலைன்னா நம்ம வந்து கட்டாய் கீழே தான் வரும். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணுற, பார்ட் டைம் அண்டு ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். ஓகே, பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஃபுல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டுட்டேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஹவுஸ் ஒய்ஃப் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு நான் கொடுக்குறேன்.
காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, நான் கொடுத்துக்கிட்டேன். சரியா, நான் வந்து டைப் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன். சரியா, ஓகே. பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப், ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதியிருக்கேன்ல, இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் கீழே லைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேக்கில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நல்லா இருக்காது, ஒரு சில பர்சனுக்கு பிடிக்கும், ஒரு சில பர்சனுக்கு பிடிக்காது. நான் வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பர்சன்லாம் வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க. இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா, கீழே நிறைய ஆப்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது தெரியுமா, அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து நம்ம வந்து டார்க்காகவும் மாற்றிக்க முடியும். இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு டார்க்காகவும் என்ன பண்ண மாற்றிக்க முடியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைன் பை லைனாக வந்துடும். ஓகே, இது மட்டும் தானே அப்படின்னா கீழே கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா புல்லட் அந்த மாதிரி டாட் மாதிரி வச்சு கூட நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. தனியாக 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இதை தெரியும் நினைக்கிறேன். 1 2 3 அப்படி 4 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. நம்ம அந்த டாட் வைக்கிறோம் அப்படின்னா லைன் பை லைனாக வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நான் புல்லட் நான் வச்சுட்டேன். சரிங்களா, ஓகே. பார்ட் டைம் ஜாப் அண்ட் ஃபுல் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். சரிங்களா, ஓகே. கொஞ்சம் இது பெருசாக கொஞ்சம் வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் மாற்றிடுறேன். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து ஃபுல் பண்ணதால் கொஞ்சம் லைனாக வந்துருச்சு. ஓகேவா, ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து இந்த மாதிரி நான் எழுதிக்கிட்டேன். ஓகே, இப்போ எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா வந்து நான் சூஸ் பண்ணிக்க போகிறேன், சின்னதாக்க போகிறேன். ஓகே, அதே மாதிரி எப்படி சின்னதாக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அந்த மாதிரி ஒரு 3 டாட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம சின்னதாக்கணும் அப்படின்னா கீழே ரைட் சைடு பாருங்கள், சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கா, இதை கிளிக் பண்ண வச்சா இப்படி நம்ம ஸ்மால் பண்ணால் எவ்வளோ சின்னதாக மாற்றிக்க முடியும், பெருசாகணும் அப்படின்னா எவ்வளோ பெருசாக மாற்றிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நேரம் என்ன பண்ணுறேன்னா வைக்கிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ சின்னதாக மாற்றிக்கிறேன். சரியா, எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சின்னதாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். நான் அந்த மாதிரி ஜஸ்ட்டு எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, சின்னதாக வேணால் மாற்றிக்க முடியும், பெருசாகணும் அப்படின்னா எவ்வளோ பெருசாக வேணால் மாற்றிக்க முடியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதுக்கு நேரம் என்ன பண்ணுறேன்னா வைக்கிறேன். ஓகே, நான் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ சின்னதாக மாற்றிக்கிறேன். சரியா, எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சின்னதாக மாற்றிக்கிறேன். ஓகே, இப்போது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கேன். நான் அந்த மாதிரி ஜஸ்ட்டு எனக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுறேன், நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நாங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, கலர் வந்து எனக்கு இப்படியே இருக்கட்டும். ஓகே, பிளாக் கலரில் வந்து நான் வச்சுக்கலான்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஓகே, இது மட்டும் தானா அப்படின்னா நான் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிட்டுன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஓகே, இது மட்டும் தானே, இன்னும் ஒரு சில கண்டென்ட் நான் வந்து எழுதலான்னு இருக்கேன். ஓகேவா, பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஜாப். ஓகேவா, ஹவுஸ் ஒய்ஃப், காலேஜ் ஸ்டூடெண்ட், ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ட்ரஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைப் பண்ணலாம். ஓகேவா, ட்ரஸ்டட் கம்பெனி. இங்கே பாருங்கள், இந்த ஆப்ஷன் நம்ம டீம் மார்க்கில் இதை நம்ம கிளிக் பண்ணி நம்ம இது கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து டைப் பண்ண போகிறேன். ஓகேவா, நான் என்ன பண்ணுறேன், ட்ரஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். சரியா, ட்ரஸ்டட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ட்ரஸ்டட் கம்பெனி, அர்ஜெண்ட் வேக்கன்சி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அர்ஜெண்ட் வேக்கன்சி, குட் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நான் இது மட்டும் கொடுத்துட்டேன். சரியா, நான் வந்து சின்னதாக மாற்றிக்கிறாங்க பாருங்கள், சின்னதாக மாற்ற முடியும், நம்ம வந்து எது வேணால் மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கா. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து லைன் பை நான் எனக்கு வந்து நீட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். நான் வந்து டாட்டும் என்ன பண்ணுறேன் வச்சுட்டேன். ஓகேவா,
நான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சின்னதாக மாற்றிக்கிறேன். ஓகேவா? சின்னதாக மாற்றிட்டேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வந்து காமிப்பாங்க. எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன், வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இங்கே வைக்கிறேன். சரிங்களா? ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னா வந்து கலர் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்ன கலர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு இந்த கலரை வந்து சேஞ்ச் பண்ண ரெட் கலர் இருக்கும், கொஞ்சம் சின்னதாக மாதிரி இருக்கும். நான் வந்து அதை கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகே, ரெண்டுமே சேஞ்ச் ஆகிடுச்சா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இது பிளாக் மாற்றிடுறேன். இது வந்து ரெட். ஓகே, ஓகே, நான் என்ன கலர் கொடுக்கலான்னு இருக்கேன், நான் வெயிட் பண்ணுங்கள், நான் கலர் கொடுத்து பார்க்குறேன். நம்மளுக்கு என்ன மாதிரி வேணுமோ நம்ம அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டார்க் மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, நான் வந்து டார்க்கும் பண்ணிக்கிறேன். சரிங்களா? டார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த மாதிரி டார்க்காக மாற்று இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஜஸ்ட் நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். எனக்கு இதெல்லாம் வேணாம். சரியா? நான் ஜஸ்ட்டு டார்க்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, நான் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை வந்து என்ன பண்ணுறேன், கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே, அடுத்து என்ன பண்ணலாம், ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து காண்டாக்ட் நம்பர். ஓகே, காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுக்குறேன். சரிங்களா? காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு என்னோடய நம்பர் என்ன பண்ணுறேன்னா வந்து சர்ச் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு அங்கே என்ன நம்பர் இருக்கோ உங்களோட நம்பர் கொடுங்க. ஒரு சில பேர் 2 நம்பர் வச்சுருப்பீங்க, ஒரு சில பர்சன் ஒரு 3 நம்பர்லாம் வச்சுருப்பீங்க. சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை நம்பர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கான ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கணும். உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, என்னோடய நம்பர் என்ன பண்ணுறேன்னா வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன பண்ண முடியும், உங்களோட லிங்க் என்ன பண்ண முடியும்னா உங்களுக்கு கொடுத்துக்க முடியும். ஜிமெயில் என்ன பண்ணால் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய நம்பரை மட்டும் நான் வைக்கிறேன். என்னோடய நம்பரை மட்டும் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டேன், ஜஸ்ட் நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓகே, ஒன்று வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சூப்பர். ஓகே, காண்டாக்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்டாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகே, உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ நான் வந்து ஜஸ்ட் ரோஸ் கலரை வச்சுக்கிறேன். சரியா? ஓகே, இது கலர் சேஞ்ச் ஆகுதா? வெயிட் பண்ணுங்கள், நான் கலர் சேஞ்ச் பண்ணேன். அந்த மாதிரி ஜஸ்ட் இதுவும் நான் சேர்த்து கிளிக் பண்ணதால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுது. கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். சரியா? நான் ஜஸ்ட் இது ரெண்டுமே சேர்த்து கொடுத்துட்டேன். சரியா? நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரி, ஓகே. ஓகே, இது கொஞ்சம் பெட்டராக இருக்குமா? சரி, ஓகே, இது எனக்கு பெட்டராக இருக்கு. சரிங்களா? ஓகே, எனக்கு பெட்டரானதை நான் பண்ணுறேன்னா நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு அதே மாதிரி எது பெட்டராக இருக்கோ என்ன பண்ணலாம், நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, எனக்கு இது ஓகே, ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் எடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஆல்மோஸ்ட் இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு.
ஓகே இப்படி தான் ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணிக்க முடியும். எனக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக எடிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதோ என்ன பண்ணாலும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இப்படி எடிட் பண்ணி கொஞ்சம் போடும்போது கொஞ்சம் டீசெண்டாக கொஞ்சம் பார்க்கும்போது அப்ரோச் நல்லாவே சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு வந்து கொடுக்கும்போது. ஓகே ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு நம்பர் அட்டாச் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் கொடுத்துருப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தீங்க மேலே ஸ்டார்டிங்கில் அந்த இடத்துல ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீடியோஸ் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆல்மோஸ்ட் இதே மாதிரி தான் வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம பண்ணிவிட்டு எப்படி நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு விஷயம். இதில் பார்த்தா சின்ன அந்த பொண்ணுக்கு என்ன பாருங்கள் ப்ளஸ் மாதிரி இருக்கும் கரெக்டாக. அந்த ஒரு இது நம்ம என்ன பண்ண முடியும்னா எடுத்துக்க முடியும். நான் இப்போ தான் அது கொஞ்சம் எடுக்கலாம் பார்த்தேன். ஓகே இப்போ கிளியர் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சூப்பர். இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஓகே இப்போ எப்படி சேவ் பண்ண முடியும் அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அம்புக்குறி மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம டவுன்லோட் கொடுத்தோம் அப்படின்னா டவுன்லோட் ஆகிடும். சரிங்களா, டவுன்லோட் நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. சரியா, இப்படியே வெயிட் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடு நமக்கு வந்து கேலரிக்கு வந்து சேவ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் வந்து சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேவா? ஓகே தேங்க்யூ. விஷ் யூ வெல்.